வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து நடைபெறவுள்ள சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் புதிய திட்டங்களை நிதிநிலைக்கு ஏற்ப அறிவிக்க வேண்டும் என மனு அளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களுடைய துயர் துடைக்கின்ற விதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக ரெட் கார்டு உள்ள மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு இன்வெர்ட்டர் இலவசமாக அரசு சார்பில் வழங்க வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்துக்கிறோம். ஒரு இன்வெர்ட்டர் என்பது ஒரு 15,000 ரூபாய் தான். அந்த 15,000 வந்து 2 ஃபேனு, ஒரு 5 டியூப்லைட் எரியும். அதனால அது மக்களுக்கு உபயோகமா இருக்கும். அதை பார்த்தோன்னே முதலமைச்சர் இது நல்ல திட்டம் தான், இதை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதே போன்று மீன்பிடி தடை காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தான் அரசாங்கம் மீன்பிடி தடைக்கால உதவி வழங்குது. அதை மீனவ சங்கத்தில் பதிவு செய்திருக்கின்ற அனைவருக்கும் தனித்தனியாக அந்த மீன்பிடி தடை காலத்துடைய உதவியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பேர் கூட பயன்பெறுவாங்க. மீன் விற்கக்கூடிய மீனவ பெண்கள் அந்த திட்டத்தில் நிச்சயமா பயன்பெறுவாங்க. திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசியல் அற்ப காரணங்களுக்காக பொதுப்பணித்துறையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை அப்போதைய முதலமைச்சராக இருந்த நாராயணசாமியுடைய தூண்டுதலின் பேரில் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் கடந்த ஆண்டும் வழங்கப்படல. கடந்த ஆண்டும் பட்ஜெட்டின் போது அவங்க நாங்கள் நிச்சயமா வேலை கொடுப்போம்னு சொன்னார். அதனால மறுபடியும் இப்போ நாங்கள் உங்களை சந்தித்து அரசால பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை, கேவிகே உள்ளிட்ட எந்த துறையாக இருந்தாலும் அந்த ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சுக்கிறோம். குடியிருப்பை பதிவு செய்யாத அட்டவணை இனத்தை சேர்ந்த மக்களுக்கு பூர்வீக குடியுரிமை சான்றிதழ் அரசால மறுக்கப்பட்டு வருகின்றது. அதனால அவங்களுக்கு உயர்கல்வி, அதே போன்று வேலைவாய்ப்பு, உயர்கல்வி கட்டணங்கள், ஸ்கூல்ல சாதா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதே அட்டவணை இனத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் இலவச கட்டணங்கள் அரசு கொடுத்து வராங்க. அது கிடைக்காது. இதை போன்று பல விதத்தில் அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால இப்போ அது சம்பந்தமா நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் இறுதியாக சுப்ரீம் கோர்ட்ல தாய் வழியில் 1964க்கு முன்பு ஒரு தாய் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்திருந்தால், அதற்குரிய சான்றிதழ் இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் பூர்வீக குடிய அட்டவணை இன மக்களாக கருதப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிக்குது. இந்த தீர்ப்பு 1 வருஷத்துக்கு மேலாகி போச்சு. எனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை புதுச்சேரி மாநிலத்தில் நீங்க அமல்படுத்தணும்னு சொல்லிக்கிறோம். இப்ப தமிழகத்தில் ஒரு டாய்லெட் திறந்தாலும், ஒரு சின்ன சின்ன கட்டடங்கள் திறந்தாலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தகப்பனார் கருணாநிதி பெயரை வைக்கிறது வழக்கமா இருக்குது. ஆனா நம்மளுடைய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்தாலும் எந்த திட்டத்துக்கும் அவருடைய அப்பா பேரையோ வச்சது கிடையாது. அதனால இந்த இன்வெர்ட்டர் வழங்கும் திட்டத்திற்கு இதுல குறிப்பா பெண்கள் பயணம் பெறக்கூடிய இந்த திட்டத்துக்கு முதலமைச்சருடைய தாயுடைய பெயரை நீங்க வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் முதுகலை பொருளாதாரத்துறை சார்பாக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவி ஞானகங்கா பிரார்த்தனை செய்தார். மாணவி ஷண்முக லாவண்யா வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக அமெரிக்கன் கல்லூரி முதல்வர் முனைவர் தவமணி கிறிஸ்டோபர் பங்கேற்றார். பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கினார். வெண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் நலமாக பூமி திரும்ப அனைவரும் பிரார்த்தனை செய்யும்படி வலியுறுத்தினார். தமிழ்நாடு இறையியல் கல்லூரி முதல்வர் மார்கரெட் கலைச்செல்வி, எழுத்தாளர் அனுஜா சந்திரமௌலி, டாக்டர்கள் சுதா தீப், செல்வராணி, பேராசிரியை ஷீலா, சமூக அறிவியல் கல்லூரி முன்னாள் முதல்வர் ஜெனட் வசந்தகுமாரி பங்கேற்றனர். ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் முத்துராஜா, கண்ணபிரான் செய்தனர். கார்த்திகா நன்றி கூறினார். International Women's Day celebration organized by the Postgraduate and Research Department of Economics. That too, 4 topmost Madurai women, they are receiving awards from the Department of English. Mohammed Khalid, the principal of Theological Cities, and proud to say that I know that father, he was the former governing council member of the American College. He helped a lot during the private living. Even today he is helping a lot. And the Sanjay Chandramoli,
founding our Lati. And this is my former dean and cardiologist, Madurai Medical College. Madam, I know her through my wife, and they are. திருப்பூரில் உலக மகளிர் தினத்தையொட்டி ஹாப்பி சைக்கிள், திருப்பூர் ரைடர்ஸ் கிளப் மற்றும் திருப்பூர் லேடிஸ் சர்க்கிள் 44 சார்பில் மகளிர் பங்கேற்ற விழிப்புணர்வு சைக்கிள் போட்டி நடைபெற்றது. இதையொட்டி காந்திநகர் டெலிபிளஷ் கார்னர் முன் அதிகாலையில் திரண்ட மகளிர் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்து அசத்தினர். மகளிர் பங்கேற்ற விழிப்புணர்வு சைக்கிள் போட்டியை திருப்பூர் லேடிஸ் சர்க்கிள் 44 ஒருங்கிணைப்பாளர் தாரணி துவக்கி வைத்தார். இப்போட்டி அனுப்பர்பாளையம், அம்மாபாளையம் வழியாக பயணித்து திருமுருகன் பூண்டி பைபாஸ் பாலம் அருகே ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே காஞ்சிக்கோவில் பகுதியில் இருந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் நடந்த திருமண நிச்சயதார்த்த விழாவிற்கு மினி பஸ்ஸில் 47 பேர் வந்தனர். பஸ்ஸை அந்தியூரை சேர்ந்த நல்லசிவம் ஓட்டினார். பஸ் ஊசிமலை காட்சிமுனை அருகே வந்தபோது வளைவில் திரும்பாமல் நேராக 100 அடி பள்ளத்தில் வேகமாக பாய்ந்து கீழே இறங்கியது. ஒரு கட்டத்தில் பெரிய மரத்தில் மோதி நின்றது. அதில் காஞ்சிக்கோவில் பகுதியைச் சேர்ந்த சுஜிதா, சுகுணா, ஜெசி, சந்திரிகா உள்ளிட்ட 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி கூடலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். பஸ்ஸில் பயணித்தவர்களை கூடலூர் தீயணைப்பு வீரர்கள், நடுவட்டம் போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கயிறு கட்டி மீட்டனர். விபத்து காரணமாக தமிழகம், கேரளா, கர்நாடக மாநிலங்களிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நடுவட்டம் போலீசார் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல்லில் நடைபெறும் தேமுதிக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விமானம் மூலம் மதுரை வந்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். நம்ம தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு 3 விஷயம் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை, அப்புறம் தொகுதி சீரமைப்பு, அடுத்தது மீனவர்கள் பிரச்சனை. இன்னைக்கு காலகட்டத்துல இது 3 தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அததான் நான் நேற்று சொல்லியிருக்கேன், அதையும் உங்ககிட்டயும் சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழிதான் நம் தாய்மொழி, உயிர்மொழி. தமிழ் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கட்டாயமாக்கப்பட வேண்டும். கட்டாயமா எல்லாரும் தமிழ் படிக்கணும், அது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதே போல கேப்டன் எப்பொழுதுமே சொல்றது அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படிங்கிறது தான். அதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுன்றதையும் நான் உறுதியா பதிய வைக்கிறேன். அதே நேரத்துல இன்னைக்கு தொகுதி சீரமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்பி தொகுதியில 40 தொகுதிகளுக்கும் கம்மியா குறைக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக கருத்து இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு இதுவரைக்கும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் தராத போது அதை பற்றி நாம பேசுவதற்கு எதுவுமே இல்லை. ஒருவேளை நமது 40 எம்பி தொகுதியை குறைக்கின்ற வேலையில் மத்திய அரசு ஈடுபட்டால் உறுதியாக தமிழக அரசுடன் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உறுதியாக நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம், போராடுவோம் அப்படிங்கறது இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். நம்ம இன்னைக்கு மதுரையில இருந்து நான் பேசுறேன். நமது மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வா நடந்து கொண்டிருக்கிறது. இதை ரொம்ப ஒரு மனவேதனையோட நான் இதை பதிய வைக்கிறேன்.
ஏன்னா இன்னைக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்வாதாரம் கடலை நம்பிதான். அப்படி இருக்கும் பொழுது இலங்கை சிங்களத்து மீனவர்களை அந்த படையினால அவங்க தினம்தோறும் தாக்கப்படுவதும், அவங்க உடைமைகளை திருடுவதும், அவங்க உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லாமல் இருப்பதும், அவர்களை கைது செய்வதும் நிச்சயமாக மத்திய அரசு தடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்ப கூட நமது பாரத பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்காக்கு போக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்டேன். உறுதியாக அவர் ஸ்ரீலங்காக்கு செல்லும் பொழுது நமது தமிழக மீனவர்களுக்கு இனி வரும் காலத்தில் எந்தவித அச்சுறுத்தலோ, உயிருக்கு எந்த அச்சுறுத்தலோ, அவங்க உடைமைகளுக்கு அச்சுறுத்தலோ இல்லாமல் அவர்களை காக்க வேண்டி மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை அரசுடன் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பா நமது கச்சத்தீவை மீட்டெடுக்கணும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கச்சத்தீவை எப்ப நம்ம விட்டு கொடுத்தோமோ அப்புறம்தான் மீனவர்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால நிச்சயமாக கச்சத்தீவை மீட்டெடுத்து நமது மீனவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்யணும். அதனால பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்கா செல்லும் பொழுது இதற்காக ஒரு உறுதியான ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.